இது நம்மள ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு கூட ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்களா அப்படின்ற அளவு கொஞ்சம் மேலே நிமிர்ந்து பார்த்தாக்கா அம்மா பெரிய பாறை. சரி இங்கே என்னமோ ஒரு மண்டபம் மாதிரி இருக்கே, இங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு முன்னாடி போனால் எல்லாமே இங்கேயும் பாழாயிருந்து போயிடுச்சுங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அங்கே குப்பைலாம் வேறு போட்டுருந்தாங்க. சரி என்ன தான் வியூ பாயிண்ட் இருக்கான்னு சரி சுற்றி முற்றி பார்த்தா ஒரு வியூ பாயிண்ட்டும் இல்லை. சரி கோயில் வந்ததுக்கு கோயிலாச்சும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு சரி எதுக்குடா இப்போ நீ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஸோ ஆடியோ கரப்ட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணட்டும். ஸோ நானும் என்ன நல்ல விஷயமெல்லாம் வேறு பேசியிருந்தேன் வேறு. ஸோ என்ன பண்ண முடியும், என் தலையெழுத்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்கல நிலமை வந்துடுச்சு. சரி அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அது என்ட்ரன்ஸ் கோபுரம் மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் பார்த்துட்டு சரி அப்படியே என்ட்ரன்ஸ் மெயினே இது தாங்க. ஸோ இந்த கோயில் தான் மெயினு. ஸோ மொல்லமாக படிக்கட்டில் ஏற ஆரம்பித்தேன். நான் மேலே போகிற நேரமோ என்னன்னு தெரில, நான் மேலே போனோடனே எல்லாம் கீழே இறங்கிட்டேங்க. அடப்போங்கடா எல்லோரும் கீழே போகிறீங்கன்னு சொல்லிட்டு சரி போகிறது நல்லது தான், நம்மளுக்கும் வந்து லாக் எடுத்த மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே மொல்லமாக உள்ளே போனேங்க. உள்ளே போய் பார்த்தா உட்காரத்துலாம் நல்ல ஒரு இடமா இருந்துச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் அந்த வியூ கொஞ்சம் ரசித்தேன். பார்த்தா அல்டிமேட்டாக இருந்துச்சு. சரி ஓகே உள்ளே இப்படி இருக்கே, வெளியே இந்த பார்த்தா எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா அல்டிமேட்டாக இருக்குங்க. நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த ஸோ செங்கல்ல வந்து ஒரு மாதிரி பட்டையாக இருக்கும் தெரியுமா செங்கல், அதில் கட்டியிருக்காங்க போல இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி உள்ளே என்னமோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே சரி உள்ளே வந்து பார்த்தாக்கா உள்ளே 2 கோயில் இருக்குது. சரி எந்த கோயிலில் போகலாம் அப்படி யோசித்து பார்த்துட்டு சரி இந்த கோயிலே போயிடலாம் அப்படி சொல்லிட்டு கும்பிட்டு ஃபஸ்ட்டு காலை எடுத்து உள்ளே வச்சுட்டு போனேங்க. சரி உள்ளே போனோடனே அங்கிட்டு இங்கிட்டு பார்த்தேன், என்னடா 4 இடத்துல குழி தோண்டிக்கிறாங்களே பார்த்தேன். சரி அந்த குழியில் என்ன தான் இருக்குது அப்படின்னு போய் பார்த்தாக்கா அந்த குழி உள்ள வந்து ஒரு சின்னதாக ஒரு சிலையை வந்து உடஞ்சி இருந்துச்சு. சரி என்னடா வந்த நேரம் பார்த்தா சிலைலாம் உடஞ்சிருக்கே அப்படின்னு நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டு சரி அப்படியே அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தேங்க. பார்த்தா நல்லா இருந்துச்சு வியூவும் சரி. சரி இங்கே பார்த்தீங்கன்னா பெருமாள் சிலை இருந்துச்சு, அதுக்கு ஒரு கும்பிடு போட்டு சரி அப்படியே இதான் மெயினுன்னு பார்த்து கொஞ்சம் மேலே நிமிர்ந்து பார்த்தாக்கா அம்மா பெரிய பாறை இருக்குது. இது பார்க்காத இம்மா நேரம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேனேடான்னு கொஞ்ச நாள் பயந்துட்டு சரி எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்தில் சாமி கும்பிட்டு சரி அப்படியே உள்ளலாம் என்ன நடக்குன்னு அப்படியே மொல்லமாக பார்த்துட்டு இருந்தேங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது வெயிலாம் அடிச்சு கொஞ்சம் வெயிலில் கொஞ்சம் நின்றுட்டு அப்படியே ஜாலியாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே பார்த்தா என்னடா அங்கே ஏதோ ஹோல்சேல் இருந்தது, வெளிச்சம் தெரியுதுன்னு போய் பார்த்தாக்கா அந்த ஹோல்சேல் தெரியுது. ஆனால் அது இந்த பாறை எப்படி தான் நின்று இருக்குன்றதே சுத்தமாக எனக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக நின்றுருக்கு. சரி ஓகே இந்தாண்டியெல்லாம் பார்த்துட்டு மெயின் என்ட்ரன்ஸே சாமி உள்ளே இருக்கா இல்லையா தான் உள்ளே போகலாம் பார்க்கலான்னு உள்ளே போனேன். போகும்போதே கும்பிட்டு தான் போனேன். பட் ஆனால் ஷூலாம் போட்டுருந்தேன். ஒன்றும் பண்ண முடியாது, எல்லோரும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் என்னால் அப்படி பண்ண முடியல. ஸோ கில்ட்டியாக கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. சரி சாமி உள்ளே இருக்கான்னு போய் பார்த்தாக்கா சரி சிலை ஏதாச்சும் இருக்கா இல்லையான்னு பார்த்தாக்கா சிலை இல்லை. பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ தான் இருந்துச்சு. சரி அந்த ஃபோட்டோ கும்பிட்டு சரி அப்படியே கொஞ்சம் இந்த வியூ ரசிச்சுக்கிட்டே உள்ளே போனாங்க. நிறையா விஷயம் பேசியிருந்தேன். பட் ஆடியோ கரெக்ட் ஆகிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஓகே வெளியாச்சு எதாவது வழி இருக்கான்னு சொல்லி வெளியே போகலான்னு பார்த்தா வழி ஒன்றும் இல்லை. சரி அங்கே பார்த்து எல்லாம் கிராக்கெல்லாம் விட்டுருந்துச்சி. சரி உள்ளே தான் பாம்புக்கும் ஏதாச்சும் இருக்குமான்னு தொட்டு பார்த்துருந்தேன். பாம்பு எதுவுமே இருந்தில்லை. சரி ஓகே இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு சரி ஓகே கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தேன். பார்த்தா மேலே பார்த்தா அம்மா பெரிய கல் இருந்துச்சு. சரி இது எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வெளியே போனேன். வெளியே எப்படி இருக்குது என்ட்ரன்ஸு அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியே போனால் வெளியே பார்த்தோன்னா அங்கே கல் மல்லுமா இருந்துச்சு. சரி பின்னாடி திரும்பி பார்க்கலான்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே ஏதோ சிலை இருந்துச்சு. அந்த சிலையை பக்கத்தில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் சரி சாமி இங்கேருந்து நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கையெடுத்து ஒரு கும்பிட்டுட்டு சரி இங்கேருந்து நான் போயிட்டு வரேன், இன்னொரு தடவை நான் கண்டிப்பாக வருவேன். ஸோ அப்பயும் வந்து உன்னை வந்து க்ளீனாக என்னென்ன இருக்குது எல்லாமே கரெக்டாக லாக் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கும்பிட்டு இங்கேருந்து வெளியே போவேன். சரி இந்த கோயிலில் என்ன இருக்குன்னு திரும்பி பார்த்தா ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. சரி வந்ததுக்கு ஆஞ்சநேயர் சிலையாச்சும் கும்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் சிலையை கையெடுத்து கும்பிட்டு சரி சாமி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாய் சொல்லிட்டு நான் பாட்டு கிளம்பிட்டேங்க. என்ன உள்ளே இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி உள்ளே போகலாம், உள்ளே சிலை ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தாக்கா அங்கேயும் வந்து ஒரு மாதிரி குழி மாதிரி இருந்துச்சு. சரி இந்தாண்டியை பார்த்தேன் நான் மேலே கீழே வீந்தமான்னு பார்த்தேன். சரி டார்ச் ஏதாச்சும் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே உள்ள ஒன்றுமே இருந்தலை.
சரி ராஜீவ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு வெளியே வந்தால் இந்த பசங்க வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து பேசுனாங்க. யூடியூபர் எல்லாமே கேட்டாங்க. நானும் சொன்னேன் இந்த மாதிரி 260 ஃபேமிலி மெம்பர் தான் இருக்காங்க, சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க சொன்னேன். சரி ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போனானுங்க. திருப்பி வந்துட்டு உங்கள் ஃபேனு, நான் உங்ககிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்ட்டானுங்க. எனக்கு ஒரே ஷாக்கிங்காக போயிடுச்சு. என்னடா இது, நம்மளை ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு கூட ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்களா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ என் லைஃப்பில் என்னை வந்து ஃபோட்டோ பிடிச்சி உங்கள்கிட்ட ஃபோட்டோ எடுத்தேன்னு கேட்டதே இந்த பசங்க தான். ஸோ இது வரைக்கும் என்னை வந்து யாரும் வந்து உங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு இது வரைக்கும் யாரும் சொன்னது கிடையாது. என் லைஃப்பில் நான் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சேன்னா புது புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, புது புது ஃபேன்ஸ் கிடைச்சாங்க, எல்லோரும் கிடைச்சாங்க. வந்து என்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்த பசங்களோட ஃபேஸஸ் பாருங்களேன், அவ்வளோ சந்தோஷம். வாவ் வாவ். பட் இது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. கோயிலுக்கு தான் போனேன், பட் கோயிலில் வந்து சாமி தரிசனம் கிடச்சிச்சு. அதுமாரி நல்ல நல்ல உள்ளங்களோட மெமரிஸும் கிடச்சிச்சு. ஸோ இதுக்காக நீங்கள் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளும் ஒரு நாள் மீட் பண்ணலாம். அப்போ வந்து இந்த மாதிரி நம்மளும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதோடு விட்டுருவானுங்க பார்த்தா ப்ரோ, எனக்கு டியூக் 390 இது வரைக்கும் நான் ஓட்டினதில்லை, ஒரே ஒரு தடவை ஓட்ட மட்டும் பிடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து கட்டம் போட்ட சட்டை பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவங்க வந்து வாங்கின்னு போயிட்டான். ஒரே ஒரு ரவுண்டு ஓட்டி தரணுமா ப்ரோன்னு. ஸோ நான் வந்து வண்டி கொடுக்கறதுலாம் யோசிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து பாய்ஸோட ஃபீலிங்ஸ்லாம் நல்லாவே தெரியும். ஸோ அதனால் இந்தா ப்ரோ ஓட்டு, பட் ஆனால் பார்த்து நிதானமாக ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். பசங்க பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தில் குதிச்சு குதிச்சு வர்றானுங்க. அதுக்கப்புறம் நானும் இந்த பையன் வந்து கொஞ்ச நாள் ஜாலியாக பேசிட்டு வந்தேன். எந்த ஏரியா எந்த ஊர் அப்படின்னா சரி ஜாலியாக பேசிட்டு வந்தோங்க. சாவி கொடுத்த உடனே ஒரு பையன் வந்து ஜாலியாக வண்டி எடுத்துன்னு ஓட்டுறான் பாருங்களேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஸோ நம்மளோட பைக்கை வந்து ஒருத்தங்க வந்து கேட்டு வந்து நான் ஒரு ரவுண்டு ஓட்டுட்டோம்மா அப்படின்னு கேட்டாங்க. நான் கொடுத்து அது வந்து அந்த ஃபீலிங்ஸை நான் என்ஜாய் பண்ணுவேன். பட் இங்கே இருக்கிற பசங்க எல்லாமே வந்து நானும் ஒரு ரவுண்டு ஓட்டட்டுமான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கட்டப்போட்ட சட்டை இருக்கான் தெரியுமா, அவன் வந்து ப்ரோ நான் உங்கள் கூட வரணும்னு ஆசையாகுது ப்ரோ, 2 பேர் வந்து நான் உங்கள் கூட நீங்கள் ஓட்டுங்க, நான் உங்கள் பின்னாடி உக்காந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அவன் போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ கடைசியாக அந்த பையன் வந்து போயிட்டு வந்து ஃபோட்டோ ஸ்டில்லாம் எடுத்துப்போம். அதெல்லாம் நீங்கள் வீட்டில் வர வர பார்ப்பீங்க. அங்கே பாருங்கள், அந்த பையன் வந்து காட்டுறான், நிறுத்து ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா இருக்குங்க இந்தமாரி மெமரிஸ் எல்லாம். ஸோ என் லைஃப்பில் இந்த மாதிரியெல்லாம் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. இந்தமாரி பசங்கள்லாம் கிடைப்பாங்க. என்ன கூட ஒரு ஃபேன்ஸாக அது எப்படி சொல்கிறது, என்ன கூட ஒரு யூடியூபராக பார்க்குறாங்கன்றது இன்றைக்கி தான் நான் ஃபீல் பண்ணேன். இதுக்கப்புறம் யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் வீடியோவில் பாருங்கள். நான் இதுக்கப்புறம் எந்த ஒரு பேச போகிறதும் கிடையாது. பட் இன்னும் ஆடியோ தான் கரெக்ட் ஆகிடுச்சு. அந்த பசங்க என்னென்ன ஃபன் விஷயம்லாம் பண்ணாங்கன்றத சாங்கோட என்ஜாய் பண்ணுங்கள். இவங்க ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து இந்த பசங்களோட டீச்சருங்க. ஸோ அவங்களும் வந்து நான் ஒரு தடவை ரவுண்டு ஓட்டி பார்க்கணுமா கேட்டாங்க. சரின்னு தாங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். நீங்களும் ஜாலியாக ஓட்டி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ எப்படி ஆன் பண்ணுறதுன்னு கேட்டாங்க. ஸோ நியூட்ரல் இருந்தாங்க ஆன் ஆகும் அப்படின்னு அந்த பசங்களாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாருடைய ஆசையை நிறைவேற்றிட்டேங்க. டியூக் 390 ஓட்ட நினச்ச பசங்களோட அந்த அண்ணனோட ஆசை எல்லார் ஆசையும் நிறைவேற்றிட்டேன். ஸோ எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் ஆகுது, நான் வந்து நல்ல விஷயந்தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அந்த பசங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பாருங்களேன், வா. அப்புறம் எல்லாம் வந்து கங்க்ராச்சுலேஷன்லாம் பண்ணி எல்லோரும் கையெல்லாம் கொடுத்து, ஸோ உங்களுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. நாங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், எவ்வளோ அந்த கேமரா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து ஒரு 30,000 ஆகும் அப்படின்னு சொன்னோம். 30,000 ஷாக் ஆனாங்க. சரி ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ பரவாயில்ல அப்படின்னாங்க. ஸோ இப்போ லாக் எடுத்துகிட்டீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம் எல்லாம் லாக் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். பட் வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது ஆடியோ கரெக்ட் ஆகிடுச்சு. வேறு வீடு எல்லாம் இருக்குது தான். அதுக்கப்புறம் அந்த அண்ணன் வந்தாங்க. ஸோ நல்லா இருக்குது, பவர் ஆனால் அதிகமாக இருக்குது. ஸோ ஏன் வண்டி இப்படி தானா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை வண்டியே ரொம்ப பவர் தான் அப்படின்னு நான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்து உஷாராக ஓட்டுங்க அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் ப்ரோ நீங்கள் போகிறீங்க, என்னை உட்கார வச்சு ஓட்டலை பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னாங்க. சரி வா ப்ரோ அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் உட்கார வச்சு 2 பேருங்க ஒரே நேரத்தில் உட்காந்து, எனக்கு தெரியாது பார்த்தீங்கன்னா ஒருத்தன் முன்னாடி உட்காந்தா அதுக்கு பின்னாடி ஒருத்தன் உட்காந்தான். சரி பரவாயில்ல அவங்கள ஏன் இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி உட்காந்துங்க, நான் ஒரு ரவுண்டு எட்டுன்னு கொடுத்துட்டு நான் அப்படியே போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன். இதுக்கப்புறம் நான் பேசலை, நீங்களே பாருங்கள்.
எல்லாருக்கும் ரவுண்டெல்லாம் கொடுத்து முடிச்சு நல்லா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ நானும் எல்லாம் கையெல்லாம் கொடுத்து விஷலாம் பண்ணாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட்டெல்லாம் சொன்னாங்க. ஸோ நானும் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிட்டு என் லைஃப்பில் எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைப்பாங்களா இல்லைன்னு தெரில. மோட்டோ லாகிங்கில் குதிச்சோடனே தான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியெல்லாம் கிடச்சிக்கிறாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃபேமிலி மெம்பருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க.